ஹாய்டா! வெல்கம் டு டைப் அண்ட் ஃபேக்ஸ். ஐ அம் ஜியா. டுடே நம்ம சேனல்ல சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1க்கு செம்மையா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ ஸோ மச். 1 வீக்ல 1K வியூஸ் போயிடுச்சு. தேங்க் யூ. தென் அப்படியே எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா, என்னோட பெஸ்ட்ட குடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? தென் எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் இதுவரைக்கும் லைவ் வரல. ஓகேவா? இந்த சேனலுக்கு வந்து நாங்க 3 அட்மின் இருக்கோம். ஸோ 2 அட்மின் நாளைக்கு வரலான்னு இருக்கோம் லைவு. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வரலாமா? வர வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நாளைக்கு வருவோம் 8க்கு மேல. ஸோ நாங்க 2 பேரும் வரோம். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேவாடா? ஸோ இப்போ வாங்கடா. டைரக்ட்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. இப்போ தயங்க வால்ல அப்படியே புடிச்சு வச்சு லாக் பண்ணி வச்சிருக்கான் ஜங்குக். தயங்கோட ஹிப்ல அப்படியே ஹேண்ட் வச்சு பயங்கரமா ப்ரெஸ் பண்றான். தயங்குக்கு சுத்தமா முடியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் அவனோட ஃபேஸை கொண்டு போய் தயங்கோட ஃபேஸ் கிட்ட கொண்டு வைக்க தயங்க் அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிறான். ஜங்குக், ஜங்குக், என்ன 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 பண்ணிட்டு இருக்கீங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி ஹெட்டை அந்த சைடு திருப்பி வச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். ஜங்குக் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபேஸை மெதுவா எடுத்து தயங்க அப்பதான் ஒழுங்கா பார்க்குறான். ஜங்குக்கு என்னமோ தெரியல. தயங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நின்று ஸ்டேர் பண்ணிட்டு இருக்கும்போது தயங்கோட ஹிப் வலிக்குது. தயங்க வந்துட்டு ஜங்குக் ஜங்குக் வலிக்குது. ஹிப் ஹிப் வலிக்குது. சாரி சாரி. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா. என்ன? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. சரி 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 நீ கிளாஸுக்கு போ. நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டை மொழியும் முழிச்சு அப்படியே போயிடுறான் கிளாஸ்க்கு. இங்க நம்ம ஜங்குக் ஃபெலிக்ஸ் பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே ஃபெலிக்ஸோட முதுகுலாம் படுத்திருக்கு. இப்படியே 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே தயங்கும் காலேஜுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி கூட்டமா ஒரு போர்டை சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. தயங்கிக்கு எதுவும் புரியல. என்னடா இவங்கெல்லாம் இன்னும் நின்னுட்டு இருக்காங்க கிளாஸ்க்கு போகாம. என்ன என்ன இருக்கு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு கியூரியாசிட்டியோட அதை அப்படியே போய் எல்லாரையும் தொலைச்சிட்டு உள்ள போய் பார்க்குறான். பார்த்தா செம்ம ஷாக் அவனுக்கு. அப்படியே பார்த்துட்டு அவனோட ஐஸ் எல்லாம் அப்படியே வைட் ஆகுது. அப்ப எல்லாரும் அப்படியே தயங்கியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட சொல்றா, ஏய் இந்த பையன் தானே அது. ஆமாடி இவனே தான். இப்படிப்பட்ட பசங்க எல்லாமே இந்த காலேஜ்ல படிக்கிறாங்க. அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கேர்ள்ஸும் பேசிட்டு இருக்காங்க. சுத்தி எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. தயங்குக்கு இதெல்லாம் கேட்க முடியல. அது என்ன அப்படின்னா ஜங்குக் தயங்குக்கு க்ளோஸா போகும்போது கரெக்டா கிளிக் பண்ணியிருக்கு அந்த போட்டோ. பட் ஜங்குக்கோட ஃபேஸை பிளர் பண்ணிட்டு தயங்கோட ஃபேஸ் மட்டும் தெரியிற மாதிரி அதை எடுத்து போட்டிருக்காங்க. அதனால தான் தயங்க மட்டும் எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது தயங்க அங்கிட்டு இருந்து அப்படியே அழுதுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். போறவங்க வாரவங்க எல்லாருமே தயங்க பார்த்து அப்படிதான் பேசுறாங்க. இன்க்ளூடிங் அங்க வேலை பண்ற ப்ரொஃபசர்ஸ் அவங்க கூட தயங்குக்கு இதெல்லாம் சுத்தமா முடியல. அப்படியே போயிட்டு கிளாஸ்க்குள்ள உட்காந்து தெம்மி தெம்மி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இந்த நியூஸ் இப்படியே ஜங்குக்கோட காதுக்கு போகுது. டேய் ஜங்குக்கா இப்ப நீ என்னதான்டா பண்ண போற? அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது மூஞ்சில சாணியா வாரி பூசிடுவான்டா. யாரு பார்த்து விட்ட வேலைடா இது? எவன் பார்த்து விட்ட வேலை? டேய் அது எவனுக்கு தெரியும்? அந்த கன்றாவிய நீ தான் பார்த்துருக்கணுமே. அந்த மச்சான் எவனோ மாசா எடிட் பண்ணி போட்டிருக்கான்டா. எடிட்டிங்கா? எடிட்டிங் மாதிரியாடா இருந்துச்சு அது? டேய் என்னடா நீ போய் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பியா? இல்ல வாய்ப்பில்ல. டேய் மச்சான் நீ வேணா அந்த போட்டோவை பார்க்குறியா? ஏன் வச்சிருக்கியா? மச்சான் பின்ன என்னடா காலேஜ் குரூப் ஃபுல்லா இப்ப அதான். அங்கிட்டு உட்காந்து அவன் சிரிக்கிறது என்ன இவன் சிரிக்கிறது என்ன ஃபுல்லா காசிப்பால பேசிட்டு இருக்கானுங்க. உள்ள சந்து பொந்து முக்கு மூளை எல்லாம் எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு தானே உன்னோட கதை. ஐயோ மச்சான் என்னோட கதை இல்ல அவனோட கதை. ஆனா மச்சான் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா ஒன்ன மாதிரி தான்டா இருக்கு. சரி இதான்டா அந்த போட்டோ. ஏய் என்னடா என்ன இவன் அந்த மாதிரி பட்ட பையன்லாம் இல்லடா. ஐயோ என்னாலலாம் நம்ப முடியல. அப்பா டேய் போடா புட்டி இங்க வாயேன். சொல்லுடா என்ன விஷயம்? நீ போயிட்டு பேசாம அவனை கூட்டிட்டு வா. நம்ம கேட்டு விசாரிச்சுக்கலாம். எதுக்கும் எவன் எப்படி பண்ணான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல விசாரிக்கிறதுக்கு. சரிதான் நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்கு கூட கேங்ல ஒரு பையன் அப்படியே போறான் தயான் கூட கிளாஸ்க்கு. அப்படியே வந்துட்டு, "தயான், தயான் என்னாச்சுடா? எதுக்குடா உட்காந்து அழுதுட்டு இருக்க?" இல்லண்ணா, கீழ கீழ எப்படியெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க. நான் இப்படிப்பட்ட பையன் இல்ல. யாரோ யாரோ தப்பா எடுத்து போட்டுருக்காங்க. இல்ல, நான் அப்படிப்பட்ட பையன் இல்ல. சரி, சரி. அழுவாத, அழுவாத. அது வந்து ஜங்குக் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். ஜங்குக்கா? ஆ, ஜங்குக் தான். நீ வந்தனா கொஞ்சம் பேசிட்டு முடிச்சிடலாம். என்ன பேசி முடிக்கிறதுக்கு இருக்குது இனிமே? ஏய், என்ன ஆச்சு? இது எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவருதான். இப்போ இப்போ என்ன பேசுறதுக்கு என்ன கூப்பிடுறாரு? ஏய், என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ? அவன் காரணமா? அவனுக்கு எதுவும் தெரியாது. இல்ல, அவரு அவர் நேத்தைக்கு நல்லா குடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன என்ன கிஸ் பண்ண வந்தாரு. ஆனா நான் கிஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடியே யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இல்ல, என்ன எல்லாருமே என்ன எல்லாருமே தப்பா பேசுவாங்க. ஏ அழுவாத, அழுவாத. சரி, சரி. இப்போ நீ வா. அ ஜங்குக் தான? அவனே இந்த பிரச்சனையெல்லாம் மூடி மறைச்சுருவான். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இல்ல, அவர் என்னதான் மூடி மறைச்சாலும், பார்த்தவங்களோட கண்ணு பார்த்தது தானே. பேசுறவங்களோட வாய் பேசுறது தானே. கேட்கறது என்னோட காது கேட்கறது தானே. அதுன்னு திரும்ப போயிருமா? ஏய், அழுவாத. இங்க பாரு, ஆம்பள பசங்கலாம் அழக்கூடாதுடா. என்ன நீ உட்காந்து உன் பாட்டுக்கு இருந்து அழுதுட்டு இருக்க? அழுவக்கூடாது, அழுவக்கூடாது. நீ வா, நீ வா. ஜங்குக் பார்த்தா எல்லாம் சரியா போயிடும். அவன் வந்து சீனியர் தெரியும்ல? ஆ எல்லாத்தையும் மூடி மறைச்சுருவான். ஒரு எவிடன்ஸ் கூட இல்லாம மூடி மறைச்சுடுவான். எவனோட வாயும் என்ன பத்தி அப்படி தப்பா பேசவே பேசாது. பேசினா மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சு விட்டுருவான். உனக்கு தான் தெரியும்ல? இல்ல, இல்ல. வேண்டாம். ஏய், அப்படியெல்லாம் இல்ல. நீ வா, நீ வா. போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் அப்படியே கைய பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறான். ஸோ அப்படியே 3 இயர் கிளாஸ்க்குள்ள வந்தா, ஜங்குக்கு அப்படியே மாஸா உட்கார்ந்துட்டு இருக்கு. தயாங் அப்படியே உள்ள வந்ததும், அந்த பையன் அப்படியே கைய விட்டுட்டு, "டேய் ஜேகே, அவன் என்னடா என்னென்னமோ நீ பண்ணான்னு தான் சொல்லிட்டு இருக்கான்." "என்னடா சொல்ற? ஆ இல்ல மச்சான், ஓன ஓனதும் அழுதான். இப்படியெல்லாம் நடக்குது. நான் அப்படிப்பட்ட பையனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். உடனே எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு, இப்போ வந்து என்ன கூப்பிடுறான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்டா. என்ன வெங்காயம்டா சொல்றான்? நான் அவன தொடக்கூட இல்லையேடா. எனக்கு என்னமோ தெரியல. நீ தான் போய் பேசி சால்வ் பண்ணணும். ஓ, என்ன பிரச்சனை? டேய் மச்சான், டென்ஷன் ஆகாதடா, டென்ஷன் ஆகாத. பி கூல். இத நீ என்கிட்ட சொல்ற. யோ, எல்லாம் இங்கேயே இருங்க. பேசிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஜங்குக்கு எந்திரிச்சு தயங்க கூட்டிட்டு, அதே ரூமுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போகுது. தயங்க வந்துட்டு, எல்லாம் நீங்க பண்ணதால தான் வந்துச்சு. கீழ கீழ எல்லாருமே அப்படியே தப்பு தப்பா பேசுறாங்க. எல்லாமே எல்லாமே நீங்க பண்ணதால தான் வந்துச்சு. கீழ அந்த போஸ்டர் ஒட்டுனது கூட நீங்க தானே. எனக்கு எல்லாம் தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு தயங் பாட்டுக்கு உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கான். ஏய், என்ன நீ அழுதுகிட்டே இருக்க? இங்க பாரு, அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல. இல்லையா? நேத்திக்கு நேத்திக்கு நீங்க என்ன கிஸ் பண்ணலன்னு சொல்லுங்க. கிஸ் பண்ணனா? ஏய், இது எப்படா நடந்துச்சு? நான் எப்படா உன்ன கிஸ் பண்ணேன்? இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. லஞ்ச் பிரேக் அப்போ நீங்க ரொம்ப போதையா இருந்தீங்க. அப்ப எனக்கு கிஸ் பண்ணீங்க நீங்க. எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு தயங் மறுபடியும் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுடுறான். சரிடா, சரி, சரி, சரி. எதுவும் இல்ல. ஆ நான் நான் குடிச்சிட்டு கிஸ் பண்ணியிருந்தேன்னா, நடந்திருக்கும். வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆனா அதுல என் மேல எந்த தப்பும் இல்லடா. அது அது சும்மா தான். சும்மா சும்மா இதெல்லாம் கணக்குலயே வராது. ஆ கணக்குல வராதா? இல்ல. நீங்க கிஸ் பண்ண வந்தீங்க. நீங்க கிஸ் பண்ண வந்தீங்க. ஆனா நீங்க கிஸ் பண்ணல. இருந்தாலும் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கே. அ சரி, சரி. அழுவாத, அழுவாத. முதல்ல ஸ்டாப் பண்ணு. எதுக்கு நீ இப்படி அழுவுற? எனக்கு கோவம் வரும். எனக்கு அழுறவங்கள பார்த்தாலே புடிக்காது. உனக்கு என்ன பத்தி தெரியாது. அ ஏன் இப்படி என் மேல கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ணேன்? அப்படின்னு சொல்லிட்டு தாங் மறுபடியும் அழ ஆரம்பிச்சுடுறான். சரி, சரி. நான் 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 உன் மேல கோவப்படல. எதுக்கு இப்போ உட்காந்து அழுற? ஆ கண்ண தொட, கண்ண தொட. ம், நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ரொம்ப அழுறான். சரி, சரி, சரி. எதுவும் எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. ஆ நான் 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 தானே பண்ணேன்.
நானே இது எதுவும் எல்லாமே முடிச்சு விட்டுறேன். சரியா? ம். அ செல்லக்குட்டில, ஆ அழுவாத, நல்ல பையன்ல, அழக்கூடாது. ஆம்பள பசங்க அழக்கூடாதுடா. என்ன நீ அழுதுகிட்டு இருக்க? ஆ? ம். கஷ்டமா இருக்கு. சரி, 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 சரி. எதுவும் இல்லடா, எதுவும் இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் ரெடியா இரு. நான் உன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆ சாயந்தரம் சாயந்தரம் எங்க கூட்டிட்டு போறது? அதெல்லாம் நான்லாம் வரமாட்டேன். ஏய்! நான் கூப்பிட்டா வரமாட்டியா? சீனியர்டா. கூப்பிட்டாலாம் வரணும். ஆ நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். அது நீங்க என்ன எங்கேயாவது ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா? ஐய்யய்ய! நீ என்ன குழந்தையா? ஆ நீ என்ன குழந்தையா? நான் என்ன கொலைக்காரனா? இல்ல கிட்னாப்பரா? அப்படியே உன்ன கடத்திட்டு போனாலும் உனக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க தெரியாதா? நான் என்ன பெரிய இவனா? புடுங்கியா? அப்படியெல்லாம் இல்ல. ஆ தெரியுதுல்ல. அப்புறம் என்ன? ஆ ஈவினிங் ரெடியா இரு. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் வேணாம். நான் நான் கிளாஸ்க்கு போறேன். சரிடா, போ போ. ம். ம். அ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய இதோட விட்டுரு. சரியா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். சரியா? என்னால ஆரம்பிச்ச வேல என்னோடயே முடிஞ்சு போகும். என் மேல நம்பிக்கை வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பு. ம். சரி. அப்படின்னு சொல்லிட்டு தாங் அங்கேருந்து போயிருது. அப்ப ஜங்குக் அப்படியே அந்த பெஞ்ச்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, சடனா ஃபெலிக்ஸ் உள்ள வரான். "டேய் ஜங்குக்கா, என்னடா பேசுனியா?" "டேய் மச்சான் பேசுனேன்டா. அவன் ஏதோ குழந்தை மாரி அழுதுட்டு போறான். ஏதோ நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிட்டு." ஏய்! இப்ப எதாவது பண்ணி இந்த பிரச்சனைய இப்படியே மூடிறணும்டா. அங்கங்க அது தீ மாரி பரவிட்டு இருக்குடா. காட்டு தீ மாரி. இன்னும் சில இடத்துலலாம் பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. நான் நீ தான் பண்றேன்னு சொல்லிட்டு. டேய் என்னடா பரவிட்டு இருக்குதுங்க? டேய்! இங்க பாரு மச்சான். நீ சீக்கிரட்டா மெயின்டெயின் பண்ண பாக்குற. ஆனா இங்க பிரச்சனை வேற மாரி போயிட்டுருக்கு. எப்படியாவது ஹேண்டில் பண்ணி விட்டுரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பார்க்கணும் மச்சான். இந்த வேலைய பார்த்து விட்டது முதல்ல எவன்னு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு மாரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஃபெலிக்ஸ் இருந்துட்டு, மச்சான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளாடி அந்த வேலைய முடிக்கணும். இல்லன்னா நாளைக்கும் ஏதாவது நடந்துரும். கரெக்ட் மச்சான். கரெக்ட். இன்னைக்கு ஈவினிங்குள்ளாடி வேலைய முடிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஜங்குக் ஒரு டெத் கிளார் விட்டுட்டு அங்கருந்து போகுது. அப்ப ஃபெலிக்ஸும் அப்படியே ஜங்குக் போற அந்த இடத்தையே பார்த்துட்டு, இன்னைக்கு அவனுக்கு ஆப்பு வச்சிருக்கோ, இல்ல இவளுக்கு ஆப்பு வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு நின்னுட்டு இருக்கான். இப்படியே டைமும் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. அந்த நோட்டீஸ் போர்ட்ல இருந்த அந்த ஸ்டிக் இருக்கும்ல, அந்த ஸ்டிக் பண்ணி வச்சத, அந்த ஃபோட்டோவ யாரோ எடுத்திருக்காங்க. ஸோ இத பத்தியே எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப தயான் பத்தி யாருமே பேசல. அப்போ பிரின்சிபலோட ரூம்ல இருக்க மைக்ல இருந்து சவுண்ட் கேக்குது. டியர் ஸ்டூடண்ட்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ். அப்போ எல்லாருமே அந்த மைக்க கவனிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இனிமே யாருமே அந்த பையனை பத்தி பேசக்கூடாது. எங்கேயாவது அப்படி பேசுறத நாங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலோட மைக்ல உட்காந்து ஃபெலிக்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்ப எல்லாருமே அப்படியே கவனிச்சுட்டு பிரின்சிபல் தான் பேசுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட வேலையை பாக்குறாங்க. யாருமே அதை பத்தி திருப்பி எடுக்கல. ஸோ தயாங்குக்கும் என்னால கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இப்படியேதான் அன்னைக்குள்ள டே போகுது. தயாங்குக்கு சுத்தமா சோறு இறங்கல. பிகாஸ் சுத்தி இருக்கிறவங்க ஒரு 2, 3 பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. அதனால அவன் சாப்பிடுறது கூட அவனுக்கு விக்கி போயிருது. அவன் சாப்பிடுறதையே இது பண்ணிடுறான். அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு மாரி சேடாவே இருக்கான் அன்னைக்கு ஃபுல்லா. ஸோ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, அன்னைக்கான கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி, அவனோட பேக் எடுத்துட்டு கிளம்புறான். ரொம்ப சேடா இருக்கிறனால, சரி சாங் கேட்டுட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் எடுத்து காதுல வச்சுட்டு, மெலடி மாதிரி சாங்ஸ் போட்டுட்டு அங்கருந்து கிளம்புறான். கொஞ்சம் தூரம் ரோட்ல நடந்து போகும்போது, சடனா ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அவன் அப்படியே சைட்ல பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் அப்படியே அந்த விண்டோஸ இறக்கிட்டு, "ஏய் கார்ல ஏறு." ம். நான்லாம் கார்ல ஏற மாட்டேன். "ஏய் கார்ல ஏறுனா ஏறு. ஆ சொன்னாலாம் கேட்க மாட்டியா நீ?" "அப்படியெல்லாம் இல்ல. எனக்கும் உங்களுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்ல. இதோட முடிஞ்சிருச்சு. பிரின்சிபல் அதெல்லாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை எல்லாம் இல்ல. நீங்க என்ன இனி பார்க்கக்கூடாது. நானும் உங்ககிட்ட இனிமே பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். போங்க இங்கேருந்து." அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஜங்குக் அப்படியே கார் டோர ஓப்பன் பண்ணிட்டு தாங்கோட முன்னாடி வந்து நின்னுட்டு, "இப்ப ஏறி வரப்போறியா இல்லையா?" "அதெல்லாம் முடியாது. என் கைய விடுங்க. சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கைய விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய விட பார்க்கும்போது, "ஏய் வந்து ஏறுறியா? இல்ல நான் ஏற வைக்கவா?" "என்ன என்ன இப்படியெல்லாம் மிரட்டிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் மிரட்டின உடனே நான் உங்க கூட வந்துருவேனா?"
டேய் இங்க பாரு, சுத்தி எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். என் கோவத்தை நீ மேலும் மேலும் தூண்டிட்டு இருக்க. இங்க பாருங்க, எல்லா தப்பையும் பண்ணிட்டு நீங்க நீங்க எப்படி இப்படி பேசலாம்? ஆ எப்படி எப்படி நீங்க இப்படி பேசலாம்? அதெல்லாம் இல்ல. என் கைய விடுங்க. நான் 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 போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாய் செம்மையா கொளறுது. ஜங்குக்கு இருந்துட்டு, "ஏய் இப்ப ஏற போறியா? இல்லையா?" "ம் இல்ல ஏறுறேன் ஏறுறேன். என்ன விடுங்க. என் கைய விடுங்க வலிக்குது." "ஆ வந்து ஏறு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், தயாங் அப்படி பேக் கார் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போக பாக்குறான். ஜங்கு இருந்துட்டு, "ஏய் அங்க என்ன ஏறுற?" "ஆ இல்ல நான் பேக்லயே உட்காந்துட்டு வரேன்." "ஃப்ரண்ட்ல வந்து ஏறு." "ம் சரி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி வந்து ஃப்ரண்ட்ல ஏறுறான். ஸோ இப்படியே கார் போயிட்டே இருக்கு. 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. கொஞ்ச தூரம் போம்போது மழை சும்மா சோன்னு அடிக்குது. பயங்கரமா அடிக்குது மழை. ஃப்ராங்க் அப்படியே அந்த விண்டோ சைடே திரும்பி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். ஜங்கு கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஜங்குக்கு இருந்துட்டு, "ஏய் என்ன? என்ன பத்தி ஏதாவது நெனச்சிருப்பியே?" "இல்ல, அப்படிலாம் இல்ல." "இல்லையே! உன்ன பார்த்தா அப்படிதான் தோணுது. என்ன நெனச்சுட்டு வர?" "ஆ அது அது எனக்கு தெரியல. நீங்க சரியான காஞ்சியோன்னு தோணுது எனக்கு." "காஜியா? நானா?" "ஆ அ ஏதோ என்ன ஒரு பையன்னு கூட பார்க்காம கிஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ ஒரு இதுவாவே நீங்க எடுக்கல." எப்படியோ பிரின்சிபலோட காது வரைக்கும் நியூஸ் போயி, பிரின்சிபல் எப்படியோ அனௌன்ஸ்மென்ட் பண்ணி, எல்லாருமே என்ன இப்ப கலாய்க்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது பிரின்சிபல்ன்னு நீ இன்னும் நம்பிட்டு இருக்க. ஆ, ஆமா. பிரின்சிபல் ரூம்ல இருந்து அ ரெக்கார்டிங் வந்தா அது பிரின்சிபல் ரூம்ல உள்ளது தானே. ஐய்யய்ய! என்ன என்ன இவ்வளோ சின்ன புள்ளையா இருக்க? அது பிரின்சிபல் கிடையாது. ஃபெலிக்ஸ். ஆ! ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸ் அண்ணாவா? ஆமா, ஃபெலிக்ஸ் அண்ணா தான். ஆமா, அவன் பேரும் தெரியுமா உனக்கு? ஆ உங்க பேரு ஜங்குக், அவரோட பேரு ஃபெலிக்ஸு. அப்புறம் ஒருத்தர் என்ன கூப்பிட வந்தாரே, அவர சோடா புட்டின்னு தானே? ஆ அவனோட நிக்நேம் அது. ஆ ஆமா. அவரு இவங்கள எல்லாரையும் தெரியும். ஆ கேட்கணும்னு நெனச்சேன். என்ன நீங்க எங்க கூட்டிட்டு போயிட்டுருக்கீங்க? என்ன இங்கேயே இறக்கி விட்டுருங்க. இங்கருந்து என்னோட வீடு பக்கம் தான். நான் நடந்தே போய்ப்பேன். ஆ நடந்து போயிருவியா? ஆ நடந்து போயிருவேன். நான் உன்ன வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்கேன். ஆ இல்ல, இல்ல வேணாம். என்ன அங்கலாம் விட்டுறாதீங்க. எனக்கு அப்புறம் இங்க வர தெரியாது. அ எனக்கு என்னோட வீடு, காலேஜ், அத விட்டா ஸ்கூலு. ஸ்கூலா? ஆ ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வருவேன். இப்ப காலேஜுக்கு வரேன். காலேஜ் விட்டு வீட்டுக்கு போவேன். எனக்கு வேற வழி தெரியாது. என்ன வேற எங்கேயும் கொண்டு போய் விட்டுறாதீங்க. அ ஏய் என்ன என்ன பதர்ற? கூட்டு போறேன் எனக்கு கொண்டு விட தெரியாதா? அ இல்ல. என்ன எப்படியும் நீங்க அங்க போய் கொண்டு விட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஆயிரும். வேணாம், வேணாம். என்ன நீங்க இங்கேயே இறக்கி விடுங்க. நான் இப்படியே போயிடுறேன். எனக்கு இங்கேருந்து போகறதுக்கு பக்கம் தான். வாய மூடிட்டு வர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஜங்குக் ஸ்டாப் பண்ணாம, அது பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. தயான் பாட்டுக்கு லொட லொடன்னு பேசிட்டே இருக்கான். ஜங்குக்கு இப்ப தோணுது, எதுக்குடா பேச்சு குடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஸ்பீடா கார் டிரைவ் பண்ணிட்டு, ஒரு இடத்துல வந்து சடனா ஸ்டாப் ஆகுது. ஆ இதான பிளேஸு? என்ன 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 நீங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். ஜங்குக்கு எதையுமே காதுல வாங்காம, அப்படியே காரோட டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வந்துருது. அப்ப ஜங்குக் அப்படியே தயங்க பார்த்துட்டு, "வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், தயங்க அப்படியே சீட் பெல்ட் எடுத்துட்டு, கார் டோர் ஓப்பன் பண்ணி வெளிய வரான். ம். என்ன என்ன இடம் இது? சுத்தி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. இவ்ளோ இவ்ளோ ட்ரீஸா? ஐயோ! என்ன என்ன இது பாழடைஞ்ச பங்களா மாரி இருக்கு. ஐயோ! இவனே ஒரு காட்டேரி மாரி இருக்கான். ஒருவேள உண்மையிலேயே காட்டேரியா இருப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட மனசுல என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. அப்ப ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, "என்ன யோசிக்கிற?" ஆ இல்ல, இல்ல. அது இல்ல. என்ன என்ன இப்படி ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கேருந்து எங்களோட வீடு ரொம்ப தூரம். பாருங்க, ஃபோன்ல சிக்னல் கூட கிடைக்கல. நான் இனி யார கான்டாக்ட் பண்ணி என்னோட வீட்டுக்கு போவேன்? இங்கேருந்து வீட்டுக்கு போற வழி உங்களுக்கு தெரியுமா? நான் ஆல்ரெடியே சொன்னது தான். இங்க கொண்டு வர தெரிஞ்ச எனக்கு, உன்ன கூட்டிட்டு போய் கொண்டு விட தெரியாதா? ஆ ஆமால்ல.
ஆனா, எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன கொண்டு போய் விட்டுருங்க. நான் 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 ரொம்ப பயப்படுவேன். எனக்கு இந்த மாரி பிளேஸ் எல்லாம் சுத்தமா புடிக்காது. இங்கலாம் ரொம்ப டார்க்கா இருக்கு. வாங்க, வாங்க வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டாங் ரொம்ப பயப்படுறான். ஜங்குக் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, ஒரு மாரி சிரிச்சுட்டு, அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கு. ஐயய்யோ! என்ன முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. ஐயோ! இங்கேருந்து அப்படியே திரும்பி போலான்னு பார்த்தா, வழி கூட தெரியாதே! ஃபாரஸ்ட்ல வேற சிங்கம், புலி, கரடி ஏதாவது வந்துருந்துச்சுன்னா, அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா, ஒரு மாரி நாயெல்லாம் சேர்ந்து ஊளையிடுது. ஐயோ! சாவுக்கு இப்பலே நாயெல்லாம் சேர்ந்து ஊளையிடுதே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஜங்கு பின்னாடியே ஓடி வந்துருது. அங்க வந்தா, அந்த பங்களாவோட அவ்ளோ பெரிய கேட் மாதிரி தான். அத அப்படியே எட்டி ஒரே மிதி தான். அது அப்படியே ஒரு மாரி ஓப்பன் ஆகுது. ஒரு மாரி ஒய் ஒய் அந்த மாரி சவுண்ட் போட்டுட்டே ஓப்பன் ஆகுது. டேங் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து அப்படியே வேன்னு பார்த்துட்டு இருக்கு. சங்கோட ஹேண்ட்ஸ அவ்ளோ டைட்டா ஹோல்ட் பண்ணியிருக்கு. சங்குக்கு எதுவும் பேசல. அப்படியே உள்ள அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. டேங் வந்துட்டு, ஜங்குக், ஜங்குக் இங்கேருந்து போயிடலாம் ஜங்குக். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உள்ளலாம் வரல. நான் வெளியே இருக்கேன். என்ன விட்டுருங்க. நான் போயிர்றேன். என்ன விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஒரு மாரி பயந்துட்டே பேச, ஜங்குக் எதையுமே காதுல வாங்கிக்கல. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், அந்த பங்களாவோட ஸ்டேர்ஸ் மாதிரி ஒரு செட்டப் வருது. அது பக்கத்துல பார்த்தா, அவ்ளோ ராடு அடுக்கி போட்டுருக்காங்க. அத அப்படியே டேங் பார்க்குறான். பார்த்தா அதுல கொஞ்சம் கொஞ்சம் பிளட் ஸ்டைன்ஸ் இருக்கு. சங்குக், சங்குக் என்ன இது? என்ன என்ன இதுல பிளட் ஸ்டைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆ இதெல்லாம் வேணாம். பாக்க பயமா இருக்கு. ஜங்குக் போலாம் ஜங்குக். எனக்கு எனக்கு பிளட் பார்த்தா நான் அன்கான்ஷியஸ் போயிடுவேன். வா வா ஜங்குக் போயிடலாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் பிடிச்சு இழுக்க, ஜங்குக் அப்படியே குனிஞ்சு அந்த ராட்ஸ்ல இருந்து ஒரு ராட் எடுக்குறான். தயாங்குக்கு அவ்வளோதான். இல்ல. அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ தானே புடிச்சு வச்சிருப்பான். அப்படியே அந்த ஹேண்ட்ஸ விட்டுட்டு கீழ அப்படியே போய் விழுந்துடுறான். ஜங்குக், ஜங்குக் என்ன பண்ண போற? என்ன எதுவும் பண்ணிறாத. நான் பாவம். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன விட்டுரு ப்ளீஸ். என்ன எதுவும் பண்ணிறாத. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ரொம்ப பயந்துட்டே கேட்க, ஜங்குக் அப்படியே தயாங்கோட ஷார்ட்ட புடிச்சு இழுத்து அவன அப்படியே ஸ்டேபிளா நிக்க வைக்கிறான். நமக்கு என்ன விட்டு நான் போயிடுறேன். எனக்கு எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம். என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயப்படுறான். அப்ப ஜங்குக் அப்படியே சடனா தயாங்கோட ஹேண்ட புடிச்சுட்டு, அப்படியே ரொம்ப டைட்டா புடிச்சு இழுத்து, அந்த பங்களாவோட அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போறான். ஜங்குக் எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க. நான் போயிர்றேன். என்ன விடுங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெக் பண்ணி கேட்டுட்டு அப்படியே பின்னாடிலேருந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே அங்க கீழ அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு, அப்படியே தேங்கோட ஹேண்ட்ஸ விட, என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே ரொம்ப பயப்பட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ அங்க அப்படியே பார்த்தா, ரொம்ப ஒரு மாரி பிளட்டோட ஸ்மெல் எல்லாம் வருது. அப்படியே தாங்க அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு, ஜங்குக் ஜங்குக் வேணாம். விட்டுருங்க. நான் போயிர்றேன். நான் 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 போயிர்றேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறான். அவனால முடியல. ஸோ அப்படியே அவன் அழுதுட்டே நிக்கும்போது, ஒரு சேர் மாதிரி அங்க ஒரு செட்டப் இருக்கு. அதுல ஒரு பிளாக் ஷீட் போட்டு மூடி வச்சிருக்கான். அந்த பிளாக் ஷீட்ட அப்படியே ரிமூவ் பண்றான். அத பார்த்து தாங் அப்படியே ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கான். ஸோ ஓகேடா. இதோட இந்த பார்ட்ட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 1, 2 கியூட்டீஸ் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன அப்டின்னா, 30 மினிட்ஸ் வரைக்கும் ஐ திங்க் ஒரே ஒருத்தங்க தான் கேட்டிருந்தீங்க. 30 மினிட்ஸ் வரைக்கும் டியூரேஷன் போடுங்க அப்டின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு எபிசோட் வந்து இதில கம்ப்ளீட் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். அது எவ்வளோ டியூரேஷன் வருதோ அது வரைக்கும் தான் போடுவேன்டா. ஓகேவா? யாரும் கோச்சுக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு இவ்வளோ டியூரேஷன் போடணும் அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சிருந்தேன். அதனால இவ்வளோ வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஓகேவா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா அதையும் கண்டிப்பா தாராளமா சொல்லலாம். நான் அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போறேன். ஓகேவா? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.
பாய்.